ஈரானோட ஐஆர்ஜிசி ராணுவ தலைமை அமெரிக்கா உங்களுடைய போர்க்கப்பலை வேணால் நீங்கள் மிடில் ஈஸ்ட் பகுதி கிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோமா இல்லையான்னு பாருங்கள். அதே போல் இன்னும் மிக முக்கியமானது, உங்கள் கப்பல் கடலுக்கு மேலே இருக்காது, கடலுக்கு கீழே போகும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இன்னும் மிக முக்கியமான தகவல், இதற்கு ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, இதை இல்லாமல் ஒரு சில முக்கியமான தகவல் ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. அதாவது திரும்பி தாக்குதல் நடத்த போகிறாங்களா ஈரான் மேலே அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த போர் பிரச்சனை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா பெட்ரோல் டீசல் விலை நாளுக்கு நாள் விலை உயர்வு அதிகமாகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில முக்கியமான அமைப்புகள் சொல்லியிருக்கு. அவங்க யாரு, எதற்காக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இன்னும் மிக முக்கியமானது, அமெரிக்கா ஒரு ரகசியமான மிசைல், அதாவது ஏவுகணை கொண்டு வர போறாங்க. இதை வச்சு ஈரானை தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அவங்களால தடுக்கவே முடியாது அப்படிங்கிறத அமெரிக்கா சொல்லியிருக்கு. அது என்ன மிசைல், அதாவது என்ன ஏவுகணை அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேர் இன்னுமே சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. 1 செகண்ட் சொல்லிக்கிறேன், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ எப்பவும் போல் ட்ரம்ப் கிட்டேருந்து நம்ம போயிடலாம். ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் கிட்டேருந்து ஒரு சரியான பதில் வரமாட்டேங்குது, ஒரு குழப்பமாகவே இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இதை நம்ம நேற்றைய வீடியோலையும் முன்னாள் வீடியோலையும் சரியாக தெரியல, ஆனால் சொல்லியிருந்தோம். ஏன்னா ஈரான் கிட்ட ஒரு தலைவர்கள் அப்படிங்கிற போல முடிவெடுக்கிறது கிடையாது. அது அவங்களுடைய சுப்ரீம் லீடர் இருந்த வரைக்கும் அவர் எடுப்பார், அதாவது கமேனி இருந்த வரைக்கும் அவர் எடுப்பார். இப்போதைக்கு யாருமே குறிப்பிட்டு இவர் தான் அப்படிங்கிற போல எதுவுமே கிடையாது. ஆனால் பேச்சுவார்த்தைக்கு மட்டும் ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலுமே ஒரு சரியான முடிவு கிடையாது. நம்ம இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருந்தோம். அதாவது அராக்சி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை திறக்கிறதுக்கான அனுமதி அப்படிங்கிறது இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போதே கொடுத்தாரு. ஆனால் இது நீங்கள் யாரை கேட்டு கொடுத்தீங்கன்னு ஐஆர்ஜிசி தலைமையிலேருந்து கேட்டாங்க. அதை திரும்பவும் மூடிட்டாங்க. இப்போ இதுதான் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, உங்ககிட்டேருந்து ஒரு சரியான பதில் அப்படிங்கிறது வரமாட்டேங்குது. ஈரான் அணு ஆயுத டீலுக்கு ஒத்துக்கணும், அது ஒத்துக்காத வரைக்கும் இந்த போர் அப்படிங்கிறது தொடர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்கிறாரு. ஆனால் ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, இப்போதைக்கு இந்த அணு ஆயுதத்தை பற்றி பேச வேணாம், நம்ம மற்ற தகவல்களை பார்ப்போம் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. பொறுமையாக அணு ஆயுதத்தை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. ஆனால் இதுலேருந்து ஒரு உண்மை மட்டும் என்ன தெரியுதுன்னா, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க விரைவாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இப்போவுமே நம்ம பார்த்தோம்னா ட்ரம்ப் கிட்டேருந்து வர்றது கட்டளை மட்டும்தான். ஈரான் என்ன சொல்கிறாங்க, நம்ம உட்காந்து தெளிவாக பேசுவோம், மிக முக்கியமான தகவல்களை கொஞ்சம் போக போக சரி பண்ணலாம், ஆனால் நம்ம இப்போதைக்கு இந்த போரை முடிக்க பார்ப்போம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதி திறக்க பார்ப்போம் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. ஆனால் நான் முன்னாடியே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன், இஸ்ரேல் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. இஸ்ரேலோட தூண்டுதல் பேரில் தான் இந்த அமெரிக்கா போர் அப்படிங்கிறது ஈரான் மேலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுறாங்க, அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால் திரும்ப அமெரிக்கா சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அணு ஆயுதம் டெவலப் பண்ணக்கூடாது, அது உங்ககிட்ட இருக்கவே கூடாது, அப்படி நீங்கள் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சிருந்தாலும் எங்கள் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கு மற்ற நாடுகளும் என்ன சொல்கிறாங்க, அதாவது மிக முக்கியமான நாடுகள் ரஷ்யாவும் சரி சைனாவும் சரி, எங்கள் கிட்ட கொடுங்க, நீங்கள் அமெரிக்கா கிட்ட கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, எங்கள் கிட்ட கொடுங்க, நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. ஆனால் ஈரான் இதற்கான பதில் அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குற போல தெரியலை. அவங்க சைட்லேருந்து டீட்டெயிலாக தெளிவாக ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுடைய முடிவுகளை நாங்கள் தான் எடுப்போம், அதற்கு நீங்கள் யார் அப்படிங்கிற போல தெளிவாக சொல்கிறாங்க. இதில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், ஈரான் அவங்களுடைய தெளிவான பாதையில் தெளிவாக இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொல்கிற கட்டளைக்கு உட்படணும்னு சொல்லி ஈரான் ட்ரம்ப்போட பேச்சுகளை பெரிதும் மதிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏதோ கொஞ்சம் அப்படிங்கிற போல் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து அவர் பெரிய வார்த்தைகளை சொல்லிக்கிட்டு தான் இருக்காரே தவிர அதற்கு பெரிய ஆன்சர் அப்படிங்கிறதையும் எதுவும் தெளிவாக அவங்க கொடுக்கறது இல்லை. நீ எதனா சொல்லிக்கிட்டு நான் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் ஈரான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மிக முக்கியமானது, நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஈரான் அமெரிக்காவுக்கு தந்திருந்தாங்க. அந்த பாயிண்ட்டை நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டாரு. இதை நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அமெரிக்காவே ஒத்துக்கிட்டாலும் இஸ்ரேல் இதுக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறது இப்போ இந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இன்னும் மிக முக்கியமான தகவல், UN ஐக்கிய நாடுகள் அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்து 21 பேருக்கு மரண தண்டனையும் 4000 பேருக்கு சிறை தண்டனையும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போல அவங்க சைட்லேருந்து ஒரு குற்றச்சாட்டை ஈரான் மேலே வச்சுருக்காங்க. யூஎனோட இந்த தகவலை நம்ம முக்கியமாக உண்மையாக எடுத்துக்கலாம். ஆனால் அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஈரான் சைட்லேருந்து சொல்கிறாங்கன்னா, அதாவது மிக முக்கியமானது, இஸ்ரேலுக்கு யார் உளவு வேலை எங்கள் நாட்டில் இருந்து பார்க்குறாங்களோ, இதல்லாமல் இந்த புரட்சிகளை ஏற்படுத்தி
ஈரானுடைய அரசுக்கு எதிராகவே போராட்டங்கள் பண்ணுறது, இது புரட்சிகளுக்கு தூண்டுதலாக இருக்கிறது, இது போல் உள்ள நபர்களை அவங்க மரண தண்டனை கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறப்ப நம்ம எடுத்துக்கலாம். இது இல்லாமல் மிக முக்கியமானது, இந்த 4000 பேர் சிறை தண்டனைக்கு எதுக்கு போயிருக்காங்கன்னா புரட்சிகள் மூலயமா போராட்டங்களில் அந்த பகுதிகளிலே தொடர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் அந்த டைமில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேரை அவங்க அடித்து துரத்தி விட்டதும் இல்லாமல் இது போல் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போலையும் நீங்கள் தகவல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தகவலை தான் இப்போ அவங்க உறுதிப்படுத்தியிருக்காங்க யுஎன் சைட்லேருந்து. இப்போது அடுத்த தகவலாக ஈரான் மேலே அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்த போகுதான்னு கேட்டிங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது இது போல் இழுபறியாகவே இருந்தது. ஈரான் ஒத்துக்கலை எதுக்கும் அப்படின்னா மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும். யாரோட பெயரில்? இஸ்ரேலோட பெயரில் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். இது நடக்குதா என்னன்னு மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் நடக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்குது. ஆனால் அமெரிக்காவுக்கு என்ன டீட்டெயில் கரெக்டாக கிடைக்கல அப்படிங்கிற போல சொல்கிறாங்கன்னா, யாருக்கிட்ட தான் பேசுறது, இங்கே பேசுனா நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, அங்கே பேசுனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற போல அமெரிக்கா சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு பிளானாக மட்டும்தான் இருக்குது இந்த தாக்குதல். ஆனால் இது முடிவு ஆணுச்சுன்னா கன்ஃபார்ம் தாக்குதல் ஏற்படுத்துவாங்க. ஆனால் இந்த ஒரு தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஃபோன் காலில் சொல்லியிருக்காரு ட்ரம்ப்புக்கு, நீங்கள் தாக்குதல் நடத்தக்கூடாது ஈரான் மேலே அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. இந்த தகவலும் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போது புட்டினோட இந்த எச்சரிக்கையை அமெரிக்கா எப்படி எடுத்துப்பாங்க, இல்லை ட்ரம்ப் எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா தெளிவாக நம்ம ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். அவங்களுக்கு ஒரு தாக்குதல் நடத்தணும்னா இது போல் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசனை கையில் வச்சுக்கிட்டு சரமாரியாக தாக்குதல் நடத்துறதுலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது போல் எல்லாரும் அமெரிக்காவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது போல் தான் பண்ணுவாங்க. இல்லைனாலும் எங்களுக்கு இது போல் நடந்திருக்கு, இது போல் ஆகிருக்கு அப்படிங்கிற தெளிவான தகவல் வச்சுக்கிட்டு தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்துவாங்க. பிளான் போடுறதில் அவங்க வேறு யாரும் அடிச்சிக்க முடியாது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு மிக முக்கியமானது, ஈரான் அவங்களுடைய கப்பலை ஈராக்கோட கப்பல் போல வேஷம் போட்டு அமெரிக்காவோட அந்த கடல் முற்றுகையிலிருந்து போய் கிட்டத்தட்ட $800 மில்லியன் வரையும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல தகவல் கிடைச்சிருக்கு. இது பத்திரிகை செயலேருந்து தான் வந்திருக்கு. ஈரானும் அஃபிஷியலாக, அதாவது அதிகாரப்பூர்வமாக சொல்லலை, அமெரிக்காவும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த அளவுக்கு வேஷம் போட்டு, அதாவது கப்பலை ஈராக்கோட கப்பல் போல மாற்றிக்கிட்டு அவங்க விற்பனை பண்ணாங்கன்னா ஈரானுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அமெரிக்காவோட முற்றுகையின் மூலமா கிட்டத்தட்ட 500 மில்லியன் வரைக்கும், இல்லைனா 300 மில்லியன் வரைக்கும் ஒரு நாளைக்கு லாஸ் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போ அதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. அமெரிக்காவை ஈஸியாக ஏமாற்றிட்டு இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற போல பத்திரிகை செயலேருந்து சொல்கிறாங்க. இதை வச்சு சொல்கிறாங்கன்னா, சேட்டலைட்டோட முடிவும் இதெல்லாமல் ஒரு சில ஏஐ தொழில்நுட்பங்களை வச்சுமே கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற போல சொல்லப்படுது. இன்னும் இதை பற்றி நிறைய தகவல் நமக்கு தேவைப்படுது, இது பெரிய பிரச்சனையாக ஆகுது அப்படின்னா நம்ம அதுக்கான தனியான வீடியோ நம்ம சேனலில் பதிவிடலாம், அதை அடுத்து பார்த்துக்கலாம். இப்போது இன்னும் மிக முக்கியமானது, ஒரு ஏவுகணையை வச்சு அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்த போகுது அப்படிங்கிற போல சொல்லியிருந்தோம் இல்லையா. அது என்னன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படிங்கிற போல சொல்கிறாங்க. அதாவது ஏவுகணை தான் சொல்கிறாங்க அதோட பேர். இது தாக்குதல் நடத்துது ஒரு நாட்டு மேலே அப்படின்னா ரொம்ப அதிவேகமாக இருக்கும். அவங்களுடைய தடுப்புகள் எதுவுமே பண்ணாது. எந்த இடத்த அடிக்கணுமோ பயங்கரமாக அடிக்கும். இந்த ஏவுகணையை மிக முக்கியமாக எங்கெங்கே பயன்படுத்தலாம்னா, அதாவது ஈரான் கிட்ட உங்களுக்கே தெரியும், பூமிக்கடியில் அவங்க சுரங்கம் வச்சு தான் மற்ற ஆயுதங்களாக இருக்கட்டும், மிக முக்கியமான தலைவர்கள், இல்லைனா ஏதாவது பாதுகாப்பாக இருக்கணும்னா அவங்க அங்கே போயிடுவாங்க. அந்த இடம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்த தாக்கி அடிச்சிருவாங்க. ஆனால் தெரியாமல் இருக்கிற வரைக்கும் அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்போது இந்த ஏவுகணையை வச்சு அந்த இடத்துலலாம் தாக்கும்போது, இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்த கரெக்டாக அடித்து அதை சர்வநாசம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த ஏவுகணை போதுமா? எதிரி நாட்டோட எந்த வித தடுப்பாக இருந்தாலும் அதை மீறி தாக்குதல் நடத்துவதற்கான வீரியம் அப்படிங்கிறது இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது போல் மட்டும் அமெரிக்கா வச்சு தாக்குதல் பண்ணுறாங்கன்னா இதோட பாதிப்பு அப்படிங்கிறது ஈரானுக்கு அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஈரானும் கண்ணா பின்னான்னு மிடில் ஈஸ்ட் பகுதியில் தாக்குதல் நடத்துவாங்க. எங்கே? சவுதியாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், குவைத்தாக இருக்கட்டும், கத்தராக இருக்கட்டும், இந்த பகுதிகளெலாம் பயங்கரமாக அடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏவுகணையை எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிற யோசனையில் தான் இருக்காங்க. இல்லை அதாவது யோசனையில் இருக்கிற போல் அங்கே எடுத்துக்கொண்டு போய் வச்சுக்கிட்டு போய் சொல்கிறாங்களா என்ன அப்படிங்கிறதும் நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து கணிக்க முடியாது. இதை பற்றி இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல் வரும்போது நான் சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிற போல் பிளான் தான் பண்ணுறாங்களாமா. ஆனால் இந்த பிளானுக்கே ஈரான் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை தொட்ட நீ கெட்ட அப்படிங்கிற போல தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த போரை எந்த அளவுக்கு கொண்டு போனால் அமெரிக்காவோட
தாக்குதலாக இருக்கட்டும், இஸ்ரேலோட தாக்குதலாக இருக்கட்டும், அதெல்லாம் தாண்டி இன்னுமே அவங்க பேச்சுவார்த்தையில் இருக்கிற அளவுக்கு பலமாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் அதிகமாக ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற போல ஒரு சில அமைப்பு தகவல் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அவங்க யார் யார் அப்படிங்கிறத பார்த்துடலாம். IAEA இவங்களுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இவங்க வந்து இந்த அணு ஆயுதம் ரிலேட்டடாகவும் அணு ஆற்றல் இதெல்லாம் எந்தெந்த நாடு வச்சுருக்கோ அவங்க கரெக்டாக தான் அதை பயன்படுத்துகிறாங்களா, அதாவது அவங்களுக்கு சந்தேகம் படிபடி எதுவும் தகவல் வந்துச்சுன்னா உடனே போய் செக் பண்ணுவாங்க. அதாவது அணு ஆற்றல்னா மின்சாரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், அதை அணு ஆயுதம் தயாரிக்க பயன்படுத்தக்கூடாது. அதே போல் அணு ஆயுதம் வச்சுருந்தாலும் அந்த அணு ஆயுதம் மிக மோசமானதோ இல்லை வந்து உலகத்துக்கு அதிகமான பாதிப்பு தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா, அதாவது அணு ஆயுதம் அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பானது கிடையாது, அது வந்து மிகப்பெரிய அழிவை தரும். இருந்தாலுமே அது ஒரு சில திட்டவட்டங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லை நானுமே அணு ஆயுதம் தயாரிக்க போகிறேன்னு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி அந்த இடமே வந்து பிரச்சனைக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பாதுகாப்பாக இருக்க இவங்களுடைய அமைப்பு பயன்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்க தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாங்க. இதெல்லாமல் IEA இவங்க தான் முக்கியமானது. என்னென்னா இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி. இவங்க தான் இந்த பெட்ரோல் டீசல் இதெல்லாமல் மின்சாரம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு வரம்புக்குள்ளே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தகவலாக எந்த நாடுகளுக்காக இருந்தாலும் இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஏன் இவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த போர் அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதில் 1 மாதம் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு, முடிய போகுது. அடுத்து மே மாதமே நமக்கு ஆரம்பிச்சிருச்சு. மே மாதத்தில் மட்டும் நீங்கள் முடியும்னு நினைக்கிறீங்களா? அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இதெல்லாம் தகவலாக சேகரித்து மிக முக்கியமான தகவலில் அவங்களும் ரிசர்ச் பண்ணி எல்லாருக்கும் அட்வைஸ் தருவாங்க. இப்போ இவங்களே வந்து சொல்கிறாங்கன்னா இது போல் பெட்ரோல் டீசல் விலை உயர்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது, இதோட தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற போல் இந்த பிரச்சனை போர்கள் வந்து இன்னும் ஒரு சரியான பாதையில் போகலை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்துக்கணும். இதனால் நம்ம பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் நாளைக்கே ஒன்றும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் முடிய போகிறதில்ல அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவங்க அவங்கள நோண்டுறாங்க, அவங்க இவங்களை நோண்டுறாங்க, இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்தாலுமே நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற போல போகும்போது இது சரியான பாதையில் போகலை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இதனால் விலை உயர்வு அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பாதுகாப்பான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முன்னெச்சரிக்கையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.